ஒரு பெரிய அடர்ந்த காடு. அங்கே பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டின் அரசனாக ஒரு வலிமையான சிங்கம் இருந்தது. அவன் தினமும் வேட்டையாடி வயிறு நிரப்பிக் கொண்டான். ஆனால் காலப்போக்கில் அவன் வயதாகி ஓட முடியாத நிலைக்கு வந்தான். இப்போ நானே வேட்டையாட முடியாது, ஆனா பசியை எப்படி தீர்ப்பது என சிங்கம் யோசித்தது. பின்னர் ஒரு தந்திரமான யோசனை தோன்றியது. அது ஒரு குகையில் தங்கி காயமடைந்தது போல நடித்து, நான் நோயாளி, யாராவது என்னை பார்க்க வருவீர்களா என்று கூச்சலிட்டது. அந்த குரலை கேட்ட மான், மந்தி, முயல் ஆகியவை, ஐயோ, நம்ம அரசன் நோயாக இருக்கிறாராம் என்று கவலைப்பட்டு குகைக்குள் சென்றன. ஆனால் அவர்கள் யாருமே திரும்பி வரவில்லை. மற்ற விலங்குகள் அவர்களுக்கு என்னாச்சு என்று பயப்படத் தொடங்கின. அந்த காட்டில் ஒரு புத்திசாலியான நரியும் வாழ்ந்தது. அது அந்த சிங்கத்தின் நடத்தை பற்றி அறிந்து அவனை சோதிக்க முடிவு செய்தது. நரி குகைக்குள் சென்றது. குகை வாயிலில் நிற்கும்போது பாதையில் பல விலங்குகளின் அடிகள் உள்ளே சென்றன. ஆனால் வெளியே வரும் அடிகள் எதுவும் இல்லை. நரி குகைக்குள் செல்லாமல் வெளியே நின்றபடி கூவியது, அரசே, உங்கள் நோயை பார்க்க வந்தேன், எப்படி இருக்கீங்க? சிங்கம் மெதுவாக, அட, உள்ளே வா நரியே, எனக்கு காயம் அதிகம் என்றது. அதற்கு நரி சிரித்து, நான் உள்ளே வரமாட்டேன் அரசே, ஏனெனில் உங்க வீட்டுக்குள் போனவனவள் திரும்பி வரவே இல்லை என்று கூவி ஓடிவிட்டது. சிங்கம் பாய முயன்றது. ஆனால் வயதாகியதால் முடியவில்லை. அது கோபத்துடன், இந்த நரி நம்ம ரகசியத்தை கண்டுபிடித்துவிட்டது என்று விலங்குகளுக்கு பயம் காட்ட முடியாமல் தவித்தது. அந்த நாளிலிருந்து காட்டு விலங்குகள் யாருமே அந்த சிங்கத்தின் குகைக்கு செல்லவில்லை. அவர்கள் எல்லாம் நரியின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்தனர். பசியால் வாடிய சிங்கம் சில நாட்களில் பலவீனமடைந்து இறந்துவிட்டது. அது மற்றவர்களை ஏமாற்ற நினைத்ததால் தன்னையே அழித்து கொண்டது. நரி சொன்னது, ஏமாற்றம் சில நேரம் வெற்றி பெறலாம், ஆனால் அறிவு மற்றும் உண்மை எப்போதும் நிலைத்திருக்கும்.